பொள்ளாச்சியில் தனியார் காப்பக நிறுவனத்தில் இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடேசன். வணக்கம் நடேசன், எவ்வளவு பேர் இந்த வழக்கில் தலைமறைவாகி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சியில் தனியார் காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட கோவை சோமனூர் மாதப்பூரைச் சேர்ந்த வருண்காந்த் என்ற இளைஞரை அடித்துக் கொண்டு உடலை நடுப்புனி நாகூர் பகுதியில் உள்ள மனநல ஆலோசகர் கவிதா தோட்டத்தில் புதைத்து வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் போலீசார் கிரிராம், நித்தீஷ், ரங்கநாயகி, செந்தில் பாபு ஆகிய 4 பேரை முதல் கட்டமாக கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று சதீஷ், ஷீலா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இதுவரை இந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய நபர்களான மனநல ஆலோசகர் கவிதா, அவரது கணவர் லட்சுமணன், அவரது 2 மகன்கள் மற்றும் சாஜி ஆகிய 5 பேர் தலைமறைவாக உள்ளனர். தலைமறைவான அவர்கள் தமிழகம், கேரளா பகுதியில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் தங்களது செல்போன் எண்களை அடிக்கடி மாற்றி வருவதால் போலீசார் தொடர்ந்து அவர்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திகேயன் அறிவுறுத்தலின்படி தற்போது பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய 5 நபர்களுக்கு குறித்த லுக் அவுட் நோட்டீஸ் விமான நிலையங்களுக்கு வழங்கியுள்ளனர். தற்போது தனிப்படை போலீசார் ஊட்டி கேரளா மாநிலத்தில் முகாமிட்டு இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.